ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி வியாழக்கிழமை குரு பகவான் கடகத்திற்கு வந்துவிட்டதாகத்தான் நாம் நினைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் குரு பெயர்ச்சி மே 26, ஆனால் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அதற்கான விளைவு ஆரம்பித்து விடும். எனவே குரு கடகத்திற்கு வந்து விட்டார் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நாங்கள் ராசி பலன் சொல்ல இருக்கிறோம். இந்த வியாழன் வெள்ளி சனி 3 நாட்களுமே கொஞ்சம் சிக்கலான நாட்கள். ஏன்னு கேட்டால் வெள்ளி சனி திதி சரியல்ல. ஏன்? அஷ்டமி நவமி. வியாழக்கிழமை கரணம் சிறப்பாக இல்லை. எனவே பல ராசிகளுக்கு சிறப்பான நாட்களாக இந்த 3 நாட்கள் இல்லை. அப்படிங்கிறதுனால நாங்கள் சேர்த்து சொல்லியிருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. எப்படி இருக்க போகிறது இந்த வியாழன் வெள்ளி சனி என்பதை சேர்த்து சொல்லியிருக்கிறோம். முறையான வழிபாடு உங்களுடைய சிக்கல்களை போக்கும் என்று நாங்கள் உங்களுக்கு பணிவாக நினைவூட்டுகிறோம். இன்று நல்ல நேரம் உண்டா? உண்டு. காலை 7:30 to 9. ஆனால் உங்கள் ராசிக்கு நல்ல நாளாக இருந்தால் நல்ல காரியம் செய்கிறது நல்லது. இப்பொழுது பார்க்கலாம் ராசி பலன். மேஷ ராசிக்கார நேயர்களே, வியாழன் வெள்ளி சனி 3 நாட்களுமே சிறப்பாக இல்லை. குரு பெயர்ச்சியும் சிறப்பாக இருக்கிறது என்று சொல்ல முடியாது. போன குரு பெயர்ச்சியை விட இந்த குரு பெயர்ச்சி பரவாயில்ல, 4ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். இருந்தாலும் குரு பகவானுடைய கருணையும் குறைவாக இருக்கிறது. சந்திரனும் தொல்லை பண்ணுறார். 3 நாட்களும் வழக்கமான தைரியம், சுறுசுறுப்பு, வேகம் வேண்டாம். யோசித்து நிதானித்து செயல்படுங்கள். கவனம். வழிபாடு முக்கியம். சனி பகவானும் தொல்லை செய்கிறார், 7:30 சனி. எனவே வியாழன் வெள்ளி சனி இந்த 3 நாட்களும் நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 2 வடக்கு மஞ்சள் வியாழன், 7 தெற்கு வெள்ளை வெள்ளி, 4 மேற்கு நீலம் சனி. 3 நாளும் சூரியனுக்கு தீபம் காட்டணும். வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு தீபம் போடணும். 3 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்களை ஓட விடணும். ஓம் நாரதரே போற்றி, நான்முகனே போற்றி, சுக்கிரனே போற்றி, சுதர்சனமே போற்றி, சனைச்சரனே போற்றி, சாயாதேவியே போற்றி. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தக வரிசையில் இந்திர நீலம்ங்கிற பகுதியை கோயிலிருந்து படித்து பார்க்கணும். 1/4 மணி நேரமாவது தினமும் படிக்கணும். அப்போ மொத்தம் 3/4 மணி நேரம் படிக்கணும். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாற்றணும். வியாழக்கிழமை சுண்டலும், வெள்ளிக்கிழமை மொச்சக்குட்டையும், சனிக்கிழமை எள்ளு கலந்த சோறும் காக்கைக்கும் ஏழைகளுக்கும் தருவது நல்லது. எல்லாம் பண்ணிங்கன்னா இந்த 3 நாளும் தோற்க மாட்டீர்கள். கெட்டது நடக்காது. ஞாபகம் வச்சுக்கோ. ரிஷப ராசிக்கார நேயர்களே, வெகு சில ராசிகளுக்கு தான் இந்த 3 நாட்களும் நல்லா இருக்கு. அதில் ஒரு ராசி உங்களோட ராசி. வியாழன் வெள்ளி சனி இந்த 3 நாட்களும் சிறப்பாக இருக்கிறது. வீண் செலவில்லை. எதிரிகளும் உதவி செய்கிறார்கள். நல்ல நாட்கள் 3 நாட்களும். ஆனால் குரு பெயர்ச்சி சிறப்பாக இல்லை. வீண் செலவுகளை தர காத்திருக்கிறார். பிரார்த்தனை பண்ணிக்கிறது நல்லது. ஆனால் இந்த 3 நாளும் சூப்பர். அதில் சந்தேகம் கிடையாது. வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். அனுகூலமான எண் 3 6 கிழக்கு வடக்கு வெள்ளை மஞ்சள் வியாழன், 7 9 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் வெள்ளி, 2 1 தெற்கு மேற்கு நீலம் பச்சை சனி. இந்த 3 நாளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால, நிம்மதி அதிகமாக இருக்கிறதுனால, திருஷ்டி இருக்குது, பொறாமை இருக்குது. அதனால் விநாயகருக்கு இந்த 3 நாளும் தீபம் போட்டுருங்க. 3 நாளும் பாலகுமாரன் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் படித்து பாருங்க. அல்லது பொலிக பா ராகவன் எழுதியிருக்கிற ராமானுஜர் வாழ்க்கை வரலாறு புத்தகம் படித்து பாருங்க. ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. விநாயகருக்கு ராத்திரியும் தீபம் போடுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமற் போகும், உறுதி. மிதுன ராசிக்கார நண்பர்களே, வியாழன் வெள்ளி சனி 3 நாட்களுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகமாக இருக்கிறது. எனவே வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை.
கவனம். குரு பெயர்ச்சி இன்னும் 5 மாதத்துக்கு உதவி செய்ய போகிற 5 ராசிகளில் உங்களது ஒன்று. ஏப்ரல் 26லேருந்து சூப்பர். ஆனால் இந்த 3 நாள் சிறப்பாக இல்லை. வியாழன் வெள்ளி சனி ஏமாற வாய்ப்பு இருக்குது, வீண் செலவு வர வாய்ப்பு இருக்குது. பிரார்த்தனை முக்கியம். நிதானித்து பொறுமையாக செயல்படுங்க. அனுகூலமான எண் 3 வடக்கு மஞ்சள் வியாழன், 7 தெற்கு வெள்ளை வெள்ளி, 2 மேற்கு நீலம் சனி. 3 நாளும் சூரியனுக்கு தீபம் காட்டணும். வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு தீபம் போடணும். 3 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்களை ஓட விடணும். ஓம் நாரதரே போற்றி, நான்முகனே போற்றி, சுக்கிரனே போற்றி, சுதர்சனமே போற்றி, சனைச்சரனே போற்றி, சாயாதேவியே போற்றி. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தக வரிசையில் இந்திர நீலம்ங்கிற பகுதியை கோயிலிருந்து படித்து பார்க்கணும். 1/4 மணி நேரமாவது தினமும் படிக்கணும். அப்போ மொத்தம் 3/4 மணி நேரம் படிக்கணும். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாற்றணும். வியாழக்கிழமை சுண்டலும், வெள்ளிக்கிழமை மொச்சக்குட்டையும், சனிக்கிழமை எள்ளு கலந்த சோறும் காக்கைக்கும் ஏழைகளுக்கும் தருவது நல்லது. எல்லாம் பண்ணிங்கன்னா இந்த 3 நாளும் தோற்க மாட்டீர்கள். கெட்டது நடக்காது. ஞாபகம் வச்சுக்கோ. கடகராசிக்கார நேயர்களே, வியாழன் வெள்ளி சனி 3 நாட்களுமே சிறப்பாக இல்லைங்க. ஆமாம், ஏமாந்துருவீங்க. இறக்க குணம் அதிகம். ஆமாம், வீண் செலவு சரியான செலவாக இருக்கும். ஆனால் தேவையில்லை, பண்ணியிருக்க கூடாதுன்னு பின்னாடி தோன்ற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து பண்ணுங்க. தள்ளி போடுங்க. உடனே முடிவெடுத்து செயல்படுத்த வேண்டாம். என்ன முடிவு வருதோ அதை யோசித்து 2 பேர்கிட்ட ஆலோசனை பண்ணி செயல்படுத்துங்க. வியாழன் வெள்ளி சனி குரு பெயர்ச்சி பரவாயில்ல. போன குரு பெயர்ச்சியை விட இந்த குரு பெயர்ச்சி பரவாயில்ல. ஆனாலும் வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, கவனம். அஷ்டம சனி விலகிடுச்சு, மறுக்கலை, அது நல்லது. சுக்கிரனும் உதவி செய்கிறார், இல்லைன்னு சொல்லலை. குரு பரவாயில்ல. ஆனால் சந்திரன் இந்த 3 நாட்களும் தொல்லை செய்கிறார். நிதானம். அனுகூலமான எண் 1 வடக்கு சிவப்பு வியாழன், 7 மேற்கு வெள்ளை வெள்ளி, 4 தெற்கு நீலம் சனி. 3 நாளும் சூரியனுக்கு தீபம் காட்டணும். வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு தீபம் போடணும். 3 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்களை ஓட விடணும். ஓம் நாரதரே போற்றி, நான்முகனே போற்றி, சுக்கிரனே போற்றி, சுதர்சனமே போற்றி, சனைச்சரனே போற்றி, சாயாதேவியே போற்றி. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தக வரிசையில் இந்திர நீலம்ங்கிற பகுதியை கோயிலிருந்து படித்து பார்க்கணும். 1/4 மணி நேரமாவது தினமும் படிக்கணும். அப்போ மொத்தம் 3/4 மணி நேரம் படிக்கணும். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாற்றணும். வியாழக்கிழமை சுண்டலும், வெள்ளிக்கிழமை மொச்சக்குட்டையும், சனிக்கிழமை எள்ளு கலந்த சோறும் காக்கைக்கும் ஏழைகளுக்கும் தருவது நல்லது. எல்லாம் பண்ணிங்கன்னா இந்த 3 நாளும் தோற்க மாட்டீர்கள். கெட்டது நடக்காது. ஞாபகம் வச்சுக்கோ. சிம்ம ராசிக்கார நேயர்களை 3 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், கர்வம், திமிர் பேச்சு, அலட்டல் எல்லாம் அதிகமாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு தெரியாது அப்படியெல்லாம் இருக்குதுன்னு. மற்றவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் சொல்லவும் மாட்டாங்க. ஏன்னா மற்றவங்களோட கருத்தை அவ்வளவா நீங்கள் கேட்க மாட்டீங்க. அது உங்களோட இயல்பு. ஆமாம், அதான் பிரச்சனை. உங்களை விமர்சிக்கிறவங்கள, திட்டுறவங்கள, நீங்கள் நிஜமாகவே குறை சொல்கிறவங்கள நீங்கள் விரும்ப மாட்டீங்க. அதுதான் பிரச்சனை. என்ன பண்ணுறது? வழிபாடு தான், வேற என்ன? அஷ்டம சனி வேற, குரு வேற 12ஆம் இடத்துக்கு வர்றார், வீண் செலவை தர்றார், அதிக தூக்கத்தை தர்றார், சோம்பேறித்தனத்தை தர்றார். அப்புறம் என்ன பண்ணுறது? வியாழன் வெள்ளி சனி வழிபாடு முக்கியம். நிதானம். சனி உதவியா இல்லை, குரு உதவியா இல்லை, கோச்சிக்காதீங்க. அதுக்கெல்லாம் அசரால் கிடையாது. ஆனால் பிரார்த்தனை முக்கியம். அனுகூலமான எண் 4 வடக்கு மஞ்சள் வியாழன், 7 தெற்கு வெள்ளை வெள்ளி, 3 மேற்கு பச்சை சனி. 3 நாளும் சூரியனுக்கு தீபம் காட்டணும். வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு தீபம் போடணும். 3 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்களை ஓட விடணும். ஓம் நாரதரே போற்றி, நான்முகனே போற்றி, சுக்கிரனே போற்றி, சுதர்சனமே போற்றி, சனைச்சரனே போற்றி, சாயாதேவியே போற்றி. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தக வரிசையில் இந்திர நீலம்ங்கிற பகுதியை கோயிலிருந்து படித்து பார்க்கணும்.
1/4 மணி நேரமாவது தினமும் படிக்கணும். அப்போ மொத்தம் 3/4 மணி நேரம் படிக்கணும். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாற்றணும். வியாழக்கிழமை சுண்டலும், வெள்ளிக்கிழமை மொச்சக்குட்டையும், சனிக்கிழமை எள்ளு கலந்த சோறும் காக்கைக்கும் ஏழைகளுக்கும் தருவது நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா இந்த 3 நாளும் தோற்க மாட்டீர்கள், கெட்டது நடக்காது. ஞாபகம் வச்சுக்கோ. கன்னிராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லைங்க. 3 நாளுமே சிறப்பாக இல்லை. வியாழன், வெள்ளி, சனி ஜாக்கிரதை, ஏமாத்திடுவாங்க. இறக்க உள்ள மனசுக்காரன் நீங்கள். ஒரு 4 ராசி இருக்குது, சீக்கிரம் ஏமாந்துடுற ராசி. அதில் ஒன்று உங்களுக்கு. அதனால் பண விஷயத்தில் ஜாக்கிரதை. 2 தடவைக்கு 3 தடவை யோசித்து செலவு பண்ணுங்கள். இந்த 3 நாள் வீண் செலவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஜாக்கிரதை. கொஞ்சம் நம்ப வேண்டாம் யாரையும் அவ்வளவு சீக்கிரம். இந்த 3 நாளும் கவனம். கண்ட சனி வேறு, 7ஆம் இடத்து சனி. அதனால் அது ஒரு சிக்கல். குரு உதவிக்கு வந்துட்டார், நாங்கள் மறுக்கல. குரு இன்னும் 5 மாதத்துக்கு உதவி செய்ய போகிற 5 ராசிகளில் உங்களுக்கு ஒன்று லாபத்தை பெருக்குவார் எல்லா வகையிலையும். ஆனால் இந்த 3 நாளும் சிறப்பாக இல்லை. அனுகூலமான எண் 2 வடக்கு சிவப்பு வியாழன், 7 தெற்கு பச்சை வெள்ளி, 3 மேற்கு நீலம் சனி. இந்த 3 நாளும் வழிபாடு முக்கியம். சூரியனுக்கு தீபம் காட்டணும், விநாயகருக்கு தீபம் காட்டணும். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு வியாழக்கிழமை சுண்டல், வெள்ளிக்கிழமை தயிர் சாதம் அல்லது மொச்சைக்கொட்டை, சனிக்கிழமை எள்ளு கலந்த சோறு கொடுக்கறது நல்லது. ஆமாம். ஓம் பிரம்மதேவரே போற்றி, பிருகுவே போற்றி, பிறைசூடனே போற்றி, பித்தனே போற்றி, பிரகலாதனே போற்றி. இந்த மந்திரங்களை அடிக்கடி சொல்லுங்கள். மன சங்கடமாக இருக்கிறப்ப நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க, உறுதி. பாலகுமார் எழுதியிருக்கிற புத்தகம் உடையார் படித்து பாருங்கள். கோயிலில் இருந்து 1/4 மணி நேரமாகுது. ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க. எல்லாம் பண்ணுங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, கெட்டது நடக்காது, தோல்வி வராது, உறுதி. ஞாபகம் வச்சுக்கோ. துலா ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நாளும் கில்லி கலகிறீங்க, பிரமாதம், சூப்பர், சந்தோஷம். வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை, வெற்றி, நிம்மதி, உயர்வு. பிறனங்க நல்லா இருக்கு, கலக்குங்க. சனி வேற, இன்னும் 2 வருஷத்துக்கு ஏகப்பட்ட உதவிகளை செய்ய போகிற 3 ராசிகளில் உங்களுது ஒன்று. ஆனால் குரு உதவியாக இல்லை. ஏப்ரல் 26 ஏன்? உத்தியோகத்தில், வியாபாரத்தில், தொழிலில் தொல்லை பண்ணுவார். ஆனால் இந்த 3 நாள் சூப்பர். அனுகூலமான எண் 2 3 வடக்கு கிழக்கு மஞ்சள் சிவப்பு வியாழன், 7 1 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் வெள்ளி, 3 6 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு சனி. இந்த 3 நாளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால, நிம்மதி அதிகமாக இருக்கிறதுனால, திருஷ்டி இருக்குது, பொறாமை இருக்குது. அதனால் விநாயகருக்கு இந்த 3 நாளும் தீபம் போட்டுருங்க. 3 நாளும் பாலகுமாரன் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் படித்து பாருங்கள். அல்லது பொலிக பலிக ராகவன் எழுதியிருக்கிற ராமானுஜர் வாழ்க்கை வரலாறு புத்தகம் படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. விநாயகருக்கு ராத்திரியும் தீபம் போடுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமற் போகும், உறுதி. விருச்சிக ராசிக்கார நேயர்களை, வியாழக்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம். சார் சாயந்தரம் 6 மணியோட முடியுதுங்கிறாங்க, சில பேர் 8 மணியோட ராத்திரி சந்திராஷ்டம் முடியுதுங்கிறாங்க. சரிதான், ராத்திரி 8 மணியோட, ஏன் 9 மணியோட சந்திராஷ்டம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க? ரிஸ்கெல்லாம் எடுக்க வேணாம். வியாழக்கிழமை முழுக்க கேட்டை விசாகம் அனுஷம் 3 பேருக்கும் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. அனுகூலமான எண் திசை நேரம் கிடையாதுங்கிறது எங்களோட கணிப்பு. அதனால் வியாழக்கிழமை வழக்கமான வேலைகளை மட்டும், வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை முக்கிய, முடிவு வேண்டாம். நல்லது கெட்டதாக தெரியும், ஜாக்கிரதை. வெள்ளி சனி சூப்பர், பிரமாதம், கலக்கிறீங்க, நல்லா இருக்கு. சுறுசுறுப்பு, வேகம், தைரியம், தில்லு எல்லாம் அதிகமாக இருக்குது, ஜெயிக்கிறீங்க. இந்த 2 நாளும் வெள்ளி சனி 2 நாட்களும் சூப்பரோ சூப்பர். அர்த்தாஷ்டம சனியும் விலகிடுச்சு, குருவும் உதவிக்கு வந்துட்டாரு ஏப்ரல் 26 அப்புறம் என்ன, கலக்குங்க. வெள்ளி சனி வியாழன் சிறப்பாக இல்லை. அனுகூலமான எண் 2 4 வடக்கு கிழக்கு வெள்ளை சிவப்பு வெள்ளி, 2 3 தெற்கு மேற்கு நீலம் பச்சை சனி. வியாழக்கிழமை உங்களுக்கு சந்திராஷ்டமங்கிறதுனால சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அல்லது விநாயகருக்கும் தீபம் காட்டிடுங்க. மனசுக்குள்ள ஓம் ஆங்கீரசரே போற்றி, அருக்கனே போற்றி, அகத்தியரே போற்றி இந்த மந்திரத்தை சங்கடமாக இருக்கிறப்பெல்லாம் சொல்லுங்க. அபிராமி அந்தாதி கோயிலிருந்து 1/4 மணி நேரம் படித்து பாருங்க. ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் இந்த வியாழக்கிழமை செஞ்சிருங்க, தோக மாட்டீங்க, கெட்டது நடக்காது. வெள்ளி சனி 2 நாள் ஏகப்பட்ட திருஷ்டி உங்கள் மேலே இருக்குது.
அதனால் விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க 2 நாளும். குலதெய்வத்தை நினச்சி 2 நாளும் ஏழைகளுக்கு பசியாத்திருங்க. எள்ளு கலந்த சோறு சனிக்கிழமை, மொச்சைக்கட்டை கலந்த சோறு வெள்ளிக்கிழமை கொடுங்க. வசதிப்படலைன்னா காசு கொடுத்துருங்க. 2 நாளும் ஆண்டாள் அருளிய திருப்பாவை குலதெய்வத்தை நினச்சி படித்து பாருங்க. இதெல்லாம் பண்ணுங்க. திருஷ்டி உங்கள் மேலே இல்லாமற் போகும். உறுதி. அதிர்ஷ்டம் அதிகமாகும். உறுதி. தனுசு ராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம் எப்போ இருந்து சார்? வியாழக்கிழமை சாயந்தரம் 6 மணிலேருந்து அதனோட பாதிப்பு இருக்கும். அதனால் கவனம். வியாழக்கிழமை சாயந்தரம் 6 மணி வரைக்கும் எப்படி இருக்குது? நல்லா தான் இருக்குது. அனுகூலமான எண் 3 வடக்கு மஞ்சள். வியாழக்கிழமை சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நன்றாகவே இருக்கிறது. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை முழுக்க சனிக்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. மூலம் பூராடம் உத்தராடம் 1 3 நட்சத்திரத்துக்கும். எனவே வியாழன் சாயந்தரம் 6 மணிலேருந்து வெள்ளி முழுக்க சனி முழுக்க அசைவ உணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம், பண விஷயத்தில் ஜாக்கிரதை, வழக்கமான வேலைகள் மட்டும். அனுகூலமான எண் திசை நேரம் வெள்ளியும் இல்லை சனியும் இல்லை இல்லை இல்லை. ஜாக்கிரதை. தனுசு ராசிக்கார நேயர்களை, வியாழக்கிழமை உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. அதனால் விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. ராத்திரி நேரத்தில், அதாவது சாயந்தரம் 6:30 மணிக்கு அப்புறம் நிலாவுக்கு தீபம் காட்டுங்க. நாள் முழுக்க சில மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் ஸ்ரத்தா தேவியே போற்றி, சியவனரே போற்றி, சிக்லீதரே போற்றி. ஸ்ரத்தா தேவி குரு பகவானுடைய தேவி. சிக்லீதர் அன்னை மகாலட்சுமியினுடைய சிஷ்யர். சியவனர் மகாமுனிவர். இவங்களையெல்லாம் நினைங்க. ஏன் இவங்களையெல்லாம் நினைக்கணுங்கிறதுக்கு நுட்பமான காரணம். சிவபுராணம் கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க. இதெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா நல்லது. வியாழக்கிழமை வெள்ளி சனி 2 நாளும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதனால் கட்டாயம் காலையில் சூரியனுக்கு தீபம், அப்புறம் ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும். 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் தனுவே போற்றி, மனுவே போற்றி, தாம்ரையே போற்றி, கருடனே போற்றி, அருணனே போற்றி, மருகனே போற்றி. 2 நாளும் பாலகுமாரனுடைய புத்தகம், உடையார், கண்மணி தாமரை, கதர் பெருமான், இப்படி ஏகப்பட்டது இருக்குது. ஏதாவது படிங்க. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்திருங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கெட்டது நடக்காது. தோல்வி தடுக்கலாம். உறுதி. ஞாபகம் வச்சுக்கோ. மகர ராசிக்கார நேயர்களை, வியாழன் வெள்ளி 2 நாளுமே நல்லா இருக்கு. சிறப்பு, நிம்மதி, சந்தோஷம், உயர்வு நல்ல நாளாக இருக்கும். குரு பெயர்ச்சி சூப்பர். ஆமாம், ஏப்ரல் 26 கலக்குறீங்க. 5 ராசிகளுக்கு 5 மாதத்துக்கு நன்மை. அதில் ஒன்று உங்களுது. அப்புறம் என்ன? கலக்குங்க. வியாழன் வெள்ளி நல்லா இருக்கு. உங்கள் பிறவி பலமான நிதானம், பொறுமை, புத்தி கூர்மை, நியாயம் ஜெயிக்கும். அனுகூலமான எண் 2 3 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை. வியாழன் 7 1 வடக்கு தெற்கு வெள்ளை நீலம் வெள்ளி. சனிக்கிழமை மகர ராசிக்கு நல்லா இருக்குதா? இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். சந்திராஷ்டமத்தோட பாதிப்பு சாயந்தரம் 6 மணிலேருந்தே ஆரம்பிச்சிடும். எனவே கவனம், ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் சாயந்தரம் 6 மணி வரைக்கும் 2 மேற்கு வெள்ளை. சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் அனுகூலமான எண் திசை நிறம் இல்லை. சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது. உத்திராடம், அவிட்டம், திருவோணம். ஆமாம், ஜாக்கிரதை. ஞாபகம் வச்சுக்கோ. ஞாயிற்றுக்கிழமை சந்திராஷ்டமம் இருக்கும், திங்கட்கிழமையும் இருக்கும். அதையும் மறந்துடாதே. 3 நட்சத்திரத்துக்கு இருக்குது. இதுதான் எங்கள் கணிப்பு. அப்புறம் நீங்கள் தான் முடிவு பண்ணிக்க. ரிஸ்க் எடுக்க வேண்டாம். அவ்வளோ. சனிக்கிழமை சாயந்தரம் 6 மணியோட அதுக்கப்புறம் அமைதியாகிடுங்க, நிதானம் ஆகிடுங்க. அனுகூலமான என் திசை நேரமெல்லாம் இருக்காது. கவனம். வழிபாடு முக்கியம். அது சொல்கிறேன் என்ன. மகர ராசிக்கார நேயர்களே, முதல் 2 நாள் திருஷ்டியாக இருக்குது. விநாயகருக்கு தீபம் போட்டு ஓம் தட்சிணாமூர்த்தியை போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி, தாமிரபரணியை போற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்க. வெள்ளிக்கிழமை ஓம் ரங்கநாதரே போற்றி, ராமானுஜரே போற்றி, ரகோத்தமரை போற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஏழைகளுக்கு பசியாத்துங்க. விநாயகருக்கு தீபம் போடுங்க. இது வியாழன் வெள்ளி நீங்கள் செஞ்சால் உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி, பொறாமல், வைத்தறிச்சல் இல்லாமல் போகும். உறுதி. ஆமாம். சனிக்கிழமை விநாயகருக்கும் தீபம் போடணும், சூரியனுக்கு தீபம் காட்டணும். ஓம் யமுனா நதியே போற்றி, யதுவே போற்றி, யமதர்மனே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லணும்.
ஏழைகளுக்கு பசியாத்தணும், குலதெய்வத்தை நினைக்கணும். ஏன்னா சந்திராசிரமத்தோட பாதிப்பு ஆரம்பிக்குது, ஜாக்கிரதை. ஆம், இது சனிக்கிழமை செய்ய வேண்டியது. கும்பராசிக்கார நேயர்களை 3 நாளுமே சரியில்லைங்க. பதட்டம், தடுமாற்றம், குழப்பங்க. ஆமாம், தேவையற்ற வம்பு வழக்கு, திமிரு, கர்வம், ஆணவ பேச்சு எல்லாம் இருக்கு. எதுக்கு வம்பு? நிதானமாக இருங்க, பொறுமையாக இருங்க, கவனமாக இருங்க. வழிபாடு முக்கியம். குரு பயிற்சி சிறப்பாக இல்லை. சனி ராசியை விட்டு போயிட்டார், ஜென்மச்சனி விலகிடுச்சு, மறுக்கலை. ஆனால் ராகு ஜென்மத்திலே இருக்கார், ராசியிலே இருக்கார். குரு வேற 6ஆம் இடத்துக்கு வர்றார். எதிரி தொல்லையை, வியாதி தொல்லையை, கடன் தொல்லையை அதிகப்படுத்துவார். இந்த 3-4 வேற சிறப்பாக இல்லை. அதனால வழிபாடு முக்கியம், நிதானம். அனுகூலமான எண் 3 தெற்கு மஞ்சள் வியாழன், 7 மேற்கு வெள்ளை வெள்ளி, 2 மேற்கு நீலம் சனி. இந்த 3 நாளும் வழிபாடு முக்கியம். சூரியனுக்கு தீபம் காட்டணும், விநாயகருக்கு தீபம் காட்டணும், குலதெய்வத்தை நினச்சி. ஏழைகளுக்கு வியாழக்கிழமை சுண்டல், வெள்ளிக்கிழமை தயிர் சாதம் அல்லது மொச்சைக்கொட்டை, சனிக்கிழமை எள்ளு கலந்த சோறு கொடுக்கறது நல்லது. ஆமாம். ஓம் பிரம்மதேவரே போற்றி, பிருகுவே போற்றி, பிறை சூடனே போற்றி, பித்தனே போற்றி, பிரகலாதனே போற்றி. இந்த மந்திரங்களை அடிக்கடி சொல்லுங்கள். மன சங்கடமாக இருக்கிறப்ப நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க, உறுதி. பாலகுமார் எழுதியிருக்கிற புத்தகம் உடையார் படித்து பாருங்கள். கோயிலில் இருந்து 1/4 மணி நேரம் ஆகுது. ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க. எல்லாம் பண்ணுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. கெட்டது நடக்காது, தோல்வி வராது, உறுதி. ஞாபகம் வச்சுக்கோங்க. கும்பராசிக்கார் நேயர்களை, வியாழன் வெள்ளி நல்லா இல்லை. அதனால் விநாயகருக்கு சூரியனுக்கு தீபம் காட்டுங்க. சில மந்திரங்களை சங்கடமாக இருக்கிற போது சொல்லி பாருங்க, நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஓம் தத்தாத்திரேயரே போற்றி, தட்சிணாமூர்த்தியே போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. கூடவே புஷ்கரமே போற்றி, புலஸ்தியரே போற்றி, புலகரே போற்றி. இந்த மந்திரத்தையும் சொல்லுங்க. ஓம் பிருகுவே போற்றி, பிரம்மதேவரே போற்றி. இதையும் சொல்லுங்க. வியாழன் வெள்ளி 2 நாள் குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்திடுங்க. ஆண்டாள் அருளிய திருப்பாவை படித்து பாருங்க. சனிக்கிழமை உங்களுக்கு சூப்பர் திருஷ்டி இருக்குது, அதனால் வழிபாடு முக்கியம். விநாயகருக்கு தீபம் போடுங்க, ஏழைகளுக்கு பசியாத்துங்க. ஆண்டாளுடைய திருப்பாவை கோயிலில் இருந்து படிங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா சனிக்கிழமை அதிர்ஷ்டம் அதிகமாகும். பொறாம வைத்தறிச்சலை குறைச்சுள்ளலாம், உறுதி. மீனராசிக்கார நேயர்களை 3 நாளுமே சூப்பர். வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். கலக்கிறீங்க, நல்ல நாளாக இருக்கும். ஜென்ம சனியாக இருந்தால் கூட குரு பார்த்துக்கிட்டே இருக்கார். குருவோட வீடு வேறு. அதனால் ஜென்மச்சனி தொல்லை 50% குறைஞ்சி போயிடுச்சு. அப்புறம் 12ஆம் இடத்து ராகுவனோட தொல்லையும் குறையுது. குருவனோட பார்வை இருக்கு. சார் மீனத்துக்கு இருக்கு, நீங்கள் எங்கே இருந்தாலும் குரு தன்னுடைய வீட்டை பார்ப்பார். அதுதான் ஜோதிடத்தினுடைய சூட்சும விதி. ராகு சனி தொல்லை குறைவு. குரு ஏப்ரல் 26 5 மாதத்துக்கு அள்ளி கொடுப்பார். சூப்பர். அப்புறம் என்ன? அதனால தான் கலக்கிறீங்க. நல்ல காலகட்டம் வந்திருக்கிறது. இந்த 3 நாளும் நல்ல நாட்கள். அனுகூலமான எண் 3 6 வடக்கு தெற்கு மஞ்சள் சிவப்பு வியாழன், 2 1 கிழக்கு மேற்கு வெள்ளை நீலம் வெள்ளி, 1 6 தெற்கு மேற்கு பச்சை நீலம் சனி. 3 நாட்களும் சூப்பரான நாட்கள். இந்த 3 நாளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால, நிம்மதி அதிகமாக இருக்கிறதுனால, திருஷ்டி இருக்குது, பொறாமை இருக்குது. அதனால் விநாயகருக்கு இந்த 3 நாளும் தீபம் போட்டுருங்க. 3 நாளும் பாலகுமாரன் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் படித்து பாருங்கள். அல்லது பொலிக பலிக ராகவன் எழுதியிருக்கிற ராமானுஜர் வாழ்க்கை வரலாறு புத்தகம் படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. விநாயகருக்கு ராத்திரியும் தீபம் போடுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமற் போகும், உறுதி. நேயர்களே, வியாழன் வெள்ளி சனி இந்த 3 நாட்களும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருப்பதால் சேர்த்து சொல்லி இருக்கிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.